உள்ளூர் ஸ்கூலில் தான் 5th வரையும் படித்தான். உங்க குடும்பம் வந்து விவசாய எங்கள் குடும்பமா? குடும்பம் ஃபுல்லாகவே அப்போ இல்லை, அந்த காலத்துலேருந்தே தாத்தா காலத்துலேருந்தே விவசாய குடும்பம் தான். அதை அப்பா அப்படியே விட்டுறாம அப்பா ஃபுல்லாக கண்டினியூவாக பார்த்து எங்களுக்கும் அது ஃபுல்லாக நாங்களுமே வயலில் தான் ஃபுல்லாக எல்லாமே வேலை பார்த்தோம். என்னோட பிறந்தது 5 பொண்ணு ஒரு பையன். நான் வந்து 4வது பொண்ணு. எனக்கு முன்னாடி யாருமே படிக்கலை. 10th பாஸ் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால அப்பா வேறு யாருமே பாஸ் பண்ணலை. அதனால் நான் பாஸ் பண்ணிட்டேன் அந்த டயத்தில். அப்போ வந்து பெரிய அக்கா வீட்டுக்காரர் தான் ஃபுல்லாக குடும்பம் எல்லாம் இங்கே வந்திருக்க அக்கா வீட்டுக்காரர் தான் ஃபுல்லாக குடும்பமெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் 10th பாஸ் பண்ணிட்டேன். அப்போ அப்படியே ஊரே தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அப்படியா? ஆமாம், அப்படியே ரொம்ப சந்தோஷமாக. அப்போல்லாம் வந்து சைக்கிள் ஃபஸ்ட்டு 10th பாஸ் பண்ணி 11th போனால் அப்போ சைக்கிள் கொடுப்பாங்க. அப்போ நான் தான் சைக்கிள் வாங்கினேன். அந்த சந்தோஷம் வேறு அப்பாவுக்கு. அதனால அப்புறம் 11th படித்து 12th சைக்கிள் கவர்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து அப்போ கொடுப்போம். 11th 12th வந்து கொஞ்சம் டவுனில் படிக்கணும், மலையூர் ஸ்கூலில். அப்புறம் 12th முடிச்சுட்டு அப்பா கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் நான் ஹையர் ஸ்டடி படிக்கிறதுனாலும் கஷ்டம் தானே. அப்புறம் கொஞ்ச நாள் கோயம்புத்தூரில் பஞ்சு மில்லில் போய் வேலை பார்த்தேன். 12th முடிச்சுட்டா? படிக்க வைக்க முடியல. காலேஜ் படிக்க வைக்க முடியலன்றதுனால? படிக்க வைக்க முடியல.